வணக்கம் தோழர்களே, உங்கள் அனைவரையும் என் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, எல்லார் மனசுலையும் ஒரு இனிமையான ஒரு நினைவு அப்படி இருக்கும் அப்படின்னா அது என்னென்னா குடும்ப விழா தான். அந்த குடும்ப விழா அப்படின்னா அதில் முக்கியமானது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சாப்பாடு தான். எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறாலும் ஓகே இது இன்றைக்கி என்ன சாப்பாடு அப்படின்னு கேட்குறது நம்மளோட வழக்கமாகவே இருக்கும். ஒரு குடும்ப விழா அப்படிங்கிறப்போ அதில் என்னென்ன நம்ம மனசில் இருக்கும் அப்படின்னா, அங்கே வர சத்தம், மகிழ்ச்சி, நம்மளோட பழக்கம், சிரிப்பு, நம்மளோட பாரம்பரியம், நமக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள், முக்கியமாக உணவளிக்கிறப்போ பழைய காலத்துலலாம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளே வீட்டாட்களே பரிமாறும். இப்போ ஒரு சின்ன ஒரு பர்த்டே பார்ட்டியாக இருந்தால் கூட அது ஏதாவது கேட்டரிங் சர்வீஸ் எடுத்து பரிமாறு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கும் வீட்டில் சாப்பிட்றதுக்கும் எந்த ஒரு வித்தியாசமே இல்லாத மாதிரி இருக்குது. என்னடா ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனில் சாப்பிட்றோம், ஏதோ ஒரு ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி இருக்கே அப்படின்னு நமக்கு இப்போலாம் தோன்றது உண்டு. ஆனால் பழைய காலத்துலலாம் பார்த்தா நம்ம மாமா தான் சாப்பாடு வைப்பாங்க, நம்ம சித்தப்பா சித்தி இவங்க தான் பரிமாறுவாங்க. அப்போது இன்னும் கொஞ்சம் சாப்பிடு அப்படி இப்படின்னு சொல்லி சாப்பிடுவோம். இப்போ யாரோ ஒருத்தவங்க வைக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் எங்கள் வீட்டில் நம்ம ஒரு சின்ன ஃபங்க்ஷனில் நாங்களே எல்லாமே A to Z ஒர்க் பண்ணுறப்போ அது ஒரு சூப்பர்பான ஃபீலாக இருந்துச்சு அப்படிங்கிறது சொன்னால் மிகையாகாது. அதே மாதிரி தாங்க இப்போ நீங்களுமே இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் வருது அப்படின்னா நீங்களே அந்த ஒர்க்கை பண்ணுங்கள். பெரிய ஃபங்க்ஷன் அந்த மாதிரி இதில் நீங்கள் பண்ணணும் கிடையாது. ஒரு சின்ன ஒரு கெட் டுகெதரோ ஏதோ ஒரு பிளான் பண்ணுறப்ப நீங்களே அதை சர்வ் பண்ணி பாருங்கள். அதில் கிடைக்கிற சந்தோஷம் வேறு எதுலேயுமே கிடைக்காது அப்படிங்கிறது சொல்லலாம். நம்ம இந்த மாதிரி சர்வ் பண்ணுறப்போ நமக்கு ஒரு நல்ல அனுபவம் கிடைக்கும். எல்லோரும் வந்தவங்களாம் நம்ம யாரையாவது மிஸ் பண்ணிட்டோமோ, யாரையாவது பார்க்காம விட்டுருப்போம். ஆனால் இது எல்லாமே உணவளிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் வரப்போ சாப்பிட்டீங்களா, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு அக்கறையாக பேசுகிறப்போ எல்லார் கூடயும் நம்ம யாரையும் வந்தவங்க யாரையும் நம்ம கவனிக்காமல் விடுறதுக்கான சான்சஸே இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி இந்த காலத்தில் எல்லோரும் எவ்வளோ தான் வேலையில் பிஸியாக இருந்தாலும் சரி, ஒரு குடும்ப விழா அப்படின்னு வரப்போ நான் என் பொண்ணு அங்கே போகிறேன் இங்கே போகிறா, ஸ்கூலுக்கு லீவ் போட முடியாது, அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் கட் பண்ணிவிட்டு குடும்ப விழா அப்படின்னு வர டைமில் ஒரு 2 நாள் லீவை போட்டுட்டு அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணோம். அப்போ தான் அவங்களுக்கும் ரிலேட்டிவ்ஸ்னால் என்ன அப்படிங்கிற ஒரு இது பிள்ளைங்களுக்கும் தெரியும். ஸோ இந்த மாதிரி உணவளிக்கிறது, இந்த மாதிரி பகிர்ந்துக்கிறது, பாசத்தோடு இருக்கிறது எல்லாத்தையுமே உங்களோட குழந்தைங்களுக்கும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் நீங்கள் இது பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு இந்த சேனல் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு குட்டி ஃபேமிலி ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா அதை நீங்களே A to Z பண்ணி பாருங்கள். அதில் கிடைக்கிற ஹாப்பினஸ் அப்படிங்கிறது ஒரு தனி விதமான ஹாப்பினஸ்ன்னு சொல்லலாம். தேங்க்யூ.